ETV நேயர்களுக்கு வணக்கம். இது யூரோப் தமிழ் விஷன் ஃபிளாஷ் நியூஸ். செவ்வாய்க்கிழமை ரஷ்யா யுக்ரைன் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்திருக்கிறது. குறிப்பாக 728 ட்ரோன்களை பயன்படுத்தியும் 7 குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியும் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக யுக்ரைனுடைய இராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார். இது மொஸ்கோவினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை, கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனையாக இது இருக்கிறது என்று சொல்லி யுக்ரைனுடைய இராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார். ஆனால் யுக்ரைன் தங்களுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 718 ட்ரோன்களை வானிலேயே அளித்ததாகவும் மீதமுள்ள 10 ட்ரோன்கள் ஆங்காங்கே விழுந்து வெடித்ததாகவும் யுக்ரைனுடைய இராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜெர்மனியிடம் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பு ஒன்றை யுக்ரைனுக்கு வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்ததாகவும் அவர்களுக்கு விற்குமாறு வேண்டுகோள் விடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் இப்பொழுது மொஸ்கோ யுக்ரைன் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஜெர்மனியால் அந்த பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பை யுக்ரைனுக்கு விற்க முடியுமா அல்லது வழங்க முடியுமா என்பதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. பிரான்ஸ் பாரிஸில் மெட்ரோ, பஸ் மற்றும் ட்ரெயின்களுக்கு வழங்கப்படுகின்ற காகிதத்திலான டிக்கெட், அதாவது டிக்கெட் கார்டு என்று சொல்லப்படும் அட்டையிலான டிக்கெட்டுகள் முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் திகதியோடு இல்து பிரான்ஸிலே முற்றுமுழுதாக இந்த காகிதத்திலான டிக்கெட்டுகளை நீங்கள் வாங்க முடியாது, அது வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படுது. நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தால் அவற்றை 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் மாற்றி பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் இல்து பிரான்ஸ் மொபிலிட்டி தெரிவித்திருக்கிறது. கடந்த வாரம் துருக்கி, ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த காட்டுத்தீ காரணமாக பிரான்சினுடைய தெற்கு துறைமுக நகரமான மார்சேயில் மிக பெருமளவு பாதிப்பை இந்த காட்டுத்தீ ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மார்சேயில் 720 ஹெக்டேர் அளவு நிலப்பரப்பு எரிந்து சாம்பலாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பல இடங்களிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுது. அது மட்டுமில்லாமல் மார்சேயில் இந்த காட்டுத்தீ அணைப்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அங்கே குவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்ச்சியாக இந்த நிலை ஏற்பட்டிருப்பதால் கடந்த 2 நாட்களாக மார்சேயினுடைய விமான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களாக மார்சேயினுடைய ஏர்போர்ட் மூடப்பட்டிருப்பதாகவும் பல போக்குவரத்துகள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏர்போர்ட் மட்டுமல்ல, ட்ரெயின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாக மார்சேயிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து ஒரு நற்செய்தி, முக்கியமான ஒரு செய்தி. வெளிநாட்டிலே வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு செய்தி இது. கடந்த ஜூன் மாத இறுதியிலே இத்தாலிய அரசாங்கம் இத்தாலிய அமைச்சரவையிலே 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கான ஒரு மசோதாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள். ஆக இது நான் யூரோப்பியன், அதாவது ஐரோப்பாவில் இல்லாத வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த 5 லட்சம் வேலை வாய்ப்புகளும் வழங்கப்பட இருக்கிறதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் இத்தாலிய அமைச்சரவை. இதில் 2 துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று விவசாயம், ஒன்று டூரிசம், அதாவது சுற்றுலாத்துறை, விவசாயத்துறை. இந்த 2 துறைகளிலுமே 5 லட்சம் ஒர்க் பெர்மிட்டுகள் வழங்கப்பட இருக்கு. ஸோ இந்த ஒர்க் பெர்மிட்டுகள் அனைத்துமே நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், முற்றுமுழுதாக இலவசமாகத்தான் இந்த விசாக்கள் வழங்கப்படுகிறது. இப்போ இலங்கையில் இருக்கிறவர்கள், இந்தியாவில் இருக்கிறவர்களோ நீங்க லட்சக்கணக்கில் செலவழித்து இந்த ஒர்க் பெர்மிட்டுகளை பெற வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக ஒரு சொற்பளவு காசு, அதாவது பீரோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு 15,000-20,000 ரூபாய் காசு மட்டும் நீங்கள் கட்டக்கூடியதாக இருக்கும். இது பற்றிய மேலதிக தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் நீங்கள் யூரோப் தமிழ் விஷனை நீங்கள் உள்பட்டியலை அணுகலாம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். ஆக இந்த 2026 தொடக்கம் தொடர்ந்து 3 வருடங்களுக்கு 5 லட்சம் விசாக்களை வழங்கப் போகின்றார்கள் இத்தாலிய அரசாங்கம் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம்.